Hi, welcome to Abhiron. நம்ம பார்த்தீங்கன்னா கஜாரியா வால் டைல்ஸ் ஓரியன்பல் வால் டைல்ஸ் இண்டோர் வால் டைல்ஸ்னு நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸை வால் டைலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ், ஃபினிஷஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1x1 11mm திக்னஸ் மொராகன் இருக்குது. வால் டைல்ஸில் மொராகன் சீரீஸ்லேயே வந்து 75x150, 150x175, 200x200 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வால் டைல் இருக்குது. இது இல்லாமல் நம்மகிட்ட எலிவேஷனில் ரஸ்டிக், மேட்டு, ஸ்டோன் ஃபினிஷன் அந்த மாதிரி 2x1 கம்ப்ளீட் கலெக்ஷன் வால் டைல்ஸ் இருக்குது. ஜிவிடியில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கான்செப்டில் லைட்டு டார்க்குன்ற ஹை கிளாசி ஃபினிஷில் நிறைய இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபைட் பாடியில் உங்களுக்கு 4 feet by 1 feet 4 feet by 16 inches வால் டைல்ஸு நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஹைலைட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க ப்ளீஸ். மல்டி பிராண்டு வால் டைலில் 2x1 கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x1 மேட் ஃபினிஷ் சீரியஸ் இது. இந்த ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹைலைட்டரும் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ரஸ்டிக் ஃபினிஷ்டு ஸ்க்ராட்ச் ஃப்ரீ, ஸ்டெயின் ஃப்ரீ. இதுவும் வந்து இந்த எம்போசிங் வந்து ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது லுக்கு கொடுக்கும். இதுவும் அதே மாதிரி தான், கலர் தான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டில் பார்த்த இது ரெண்டுமே மேட்டு தான். என்னென்னா உங்களுக்கு கலர் ப்ரௌனும் இது க்ரீன் டின்ச் கொடுத்துருக்கோம். ஹைலைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, நிறையா கலெக்ஷன்ஸு. ஒரு பாத்ரூம்னு எடுக்கும்போது 8 பாத்ரூம்க்கு ஒரு வீட்டில் 4 பாத்ரூமுக்கு அப்படின்னும் போது ஒரே மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி, அந்த மாதிரி போடலாம். இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரையும் இந்த மேலே இருக்க இந்த எம்போசிங் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும். இந்த கான்செப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் ஃபினிஷில் இது பிங்க் பேஸு, ஹைலைட்டர் வந்து பிங்க் பேஸு உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு பிளெயின்லேயே வந்து ஒரு ஸ்டோன் லுக் இருக்கும். இதுவும் வந்து பிளெயின் சீரியஸு, பிளெயின்லேயே ரஸ்டிக். இந்த ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக்ஸ் இருக்கும், எம்போசிங் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு கிளிட்டரிங் கொடுக்கும். கிளிட்டரிங் நம்மளோட லைட்டிங்கை பொறுத்து கிளிட்டரிங் கொடுக்கும். இந்த சர்ஃபேஸை பொறுத்தவரையும் பிளெயின், ஸ்டெயின் ஃப்ரீ, மேட்டு, ஸ்க்ராட்ச் ஃப்ரீ கூட தான் இது. ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஷவர் ஏரியாவில் போட்டு பேலன்ஸ் வால் ஃபுல்லாக இதை போடலாம். ரஸ்டிக்லேயே வந்து இன்னொரு கான்செப்ட் இது. இந்த கான்செப்ட்லேயும் வந்து உங்களுக்கு கிரேல பார்த்தீங்க இது பிங்க் கான்செப்ட். இதிலெல்லாம் வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு கிளிட்டரிங் இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம், கிளாஸியில் பார்க்குறோம். கிளாஸியில் வந்து இந்த 2x1 வந்து லைட்டு டார்க்கு ஹைலைட்டர்னு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்தபோது ப்ரௌனில் வந்து இது ஒரு டயகனலான ஒரு ஹைலைட்டர். நெக்ஸ்ட் வந்து பிளெயின்லேயே வந்து பிங்க் பேஸ்லேயே வந்து 2-3 கலர்ஸ் இருக்குது. ஹைலைட்டரில் அந்த ஒரு ஃப்ளவரு, ஒரு சின்ன பூ, பெரிய பூலாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எடுக்கும்போது 2x1 உங்களுக்கு பிளெயினை யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எம்போசிங் இருக்கும். ஆக்சுவலாக அலை எப்படி வந்த மேலுப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இந்த 2 டைலை த்ரூ அவுட் லே பண்ணிங்கன்னா அந்த 3 வாலும் ஃபீல் பண்ணும்போது ஒரு ப்ரொஜெக்ஷனாகி வரும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் பிளாக் 2x1 தான் இது. இதை வந்து நான் எப்படி போட்டிருக்கோன்னா ஒரு ஒயிட் ஒரு பிளாக்னு போட்டிருக்கோம். நம்ம மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 feet ஹைட் தான் இருக்கும். ஒரே கல்லாகவும் போடலாம், இல்லை ஜிக்ஸாக்காகவும் போடலாம். இதை டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் எது வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகும்போது பிங்க் கான்செப்ட்டு. இது என்னென்னா ஒரு மார்பிள் எஃபெக்ட் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்பிள் எஃபெக்ட் இருக்கும். இந்த ஹைலைட்டர் பொறுத்தவரையும் டயகனலாக இருக்கும். நம்மளோட ஃப்ளோரிங்லேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ளோரிங்கில் 2-3 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது ஒயிட் பேஸில் இந்த ஹைலைட்டர் மட்டும் உங்களுக்கு ரெண்டு டைல் போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து இன்னொரு டைல் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்மளோட வாலோட ஹைட்டை பொறுத்திருக்கு. இந்த கான்செப்ட்டும் அதே மாதிரி டயகனலில் இந்த டார்க் கலர் மட்டும் மிடில் இருக்கிறது மட்டும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது வால் டைல் கலெக்ஷனில். நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன் பார்க்கும்போது டார்க்கு, லைட்டு, ஹைலைட்டர் 3மே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிளாஸே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது டைல் தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் வந்து ரொம்ப அடிக்காமல் மீடியம் கலர் டாப்பில் இருக்க இதோட லைட்டர் வெர்ஷன். இந்த ஹைலைட்டர் மட்டும் நீங்கள் சுற்றி ரன் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் எடுத்தும்போது ஒயிட் வந்து டயகனல் டிசைனு. இதில் கொஞ்சம் எம்போசிங் இருக்கும், க்ளீனிங் ஆனால் ஈஸி. இந்த இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹைலைட்டர் வந்து ஷவர் வாலோ இல்லை மிடில்லையோ சத்தி ரன் பண்ணலாம். இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ப்ரௌன்லேயே வந்து ஒரு டயகனல் டிசைன் தான். இதுவும் வந்து நீங்கள் ஹைலைட்டர் ஷவர் ஏரியாவில் போட்டு லைட்டு டார்க்கில் எப்படி வேணாலும் நம்ம கான்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். வால் டைலில் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மெயின்லி நம்ம ஒரு பிராண்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ரௌனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் செக்ஸு. இந்த செக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 inches by 4 inches வரும். ரேண்டமாக இருக்குது உங்களுக்கு. இதுவும் 2 ரூபா ரன் பண்ணியிருக்கோம். லைட் அந்த ப்ரௌனை பொறுத்தவரையும் டார்க்கு லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கிடையாது, அடிக்காது. நம்மளோட பாத்ரூம் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் கிரே, ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனு.
இது ஒரு இன்டர்லாக் ஆன மாதிரி நெக்ஸ்ட் டைல் ரன் பண்ணும்போது ஒரு நூல் தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து பெருசாக தெரியாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கான்செப்டை பொறுத்த வரையும் இந்த ஹைலைட்டர் தான் ப்ளஷர். ஹைலைட்டர் உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஒரு கிளிட்டரிங் இருக்க மாதிரி. நம்மளோட லைட்டிங் தான் மெயின். ஃபுல்லாக இதை போட்டுட்டு நீங்கள் ஹைலைட்டர் வந்து 2 கல்லோ 3 கல்லோ போடலாம், ஷவர் ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்டை பொறுத்த வரையும் நீங்கள் வாலில் எந்த வாலில் வேணால் யூஸ் பண்ணலாம், டைனிங் வாலோ வாஷ் பேசின் வாலோ டாய்லெட்டுக்கோ எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் அடுத்து வால் டைலில் பார்த்தீங்கன்னா 2x1லேயே வந்து இது வந்து ஒரு ரஸ்டிக் ஃபினிஷ் தான். இது ரஸ்டிக் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு, ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு ஒரு வாலில் போடும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரையும் டார்க்கு லைட்டு ஹைலைட்டரும் இதே மாதிரி சம்திங் அது 2 டைல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ ஃப்ளவர் டிசைன் கண்டினியூ ஆகும்போது இதோட இன்னொரு டைல் கண்டினியூ ஆகும். இது த்ரூ அவுட்டும் லே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி மேட்டு, ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் செமி மேட்டு. இதுலேயும் உங்களுக்கு அந்த ஹைலைட்டரில் வந்து லைட்டிங் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளிட்டரிங் இருக்க மாதிரி இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து இந்த கான்செப்ட் எடுத்த வரையும் ரொம்ப அடிக்காமல் ப்ளஸ் வந்து பிங்க் ஐவரியும் இது கான்செப்ட். இது இந்த ஹைலைட்டர் பொறுத்த வரையும் அந்த அலை வந்தால் எப்படி இருக்கும், மேடு பள்ளம் இருக்க மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மேடு இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். லே பண்ணால் பிரம்மாண்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2x1ல் ஒயிட் தாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸே கொடுக்கும். ஒயிட் வந்து ஃப்ளோரிங்கை கொஞ்சம் டார்க்கர் போட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஒயிட்டை கொடுத்துட்டு ஹைலைட்டர் மட்டும் நீங்கள் ஷவர் ஏரியா பிளான் பண்ணிங்கன்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் பிங்க் வந்து உங்களுக்கு கிளாசட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒயிட்டு போனீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். டார்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டார்க்கு லைட்டுன்னு போட்டிருக்கோம், செஸ் போர்டு மாதிரி போட்டிருக்கோம். இது நீங்கள் டார்க்கையும் லைட்டையும் டார்க் கொஞ்சமும் லைட் கொஞ்சமும் போட்டுக்கலாம், இல்லை ஷவர் ஏரியா மட்டும் டார்க் போட்டு பேலன்ஸ் ஃபுல்லாகவே லைட்டு போடலாம், சூப்பராக இருக்கும். இந்த கான்செப்ட் பொறுத்த வரையும் ஒன்லி லைட்டு மார்பிள் எஃபெக்ட் இருக்க மாதிரி லைட் ஐவரி ப்ரௌனு. ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவேஷன் இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் பொறுத்த வரையும் லைட்டர் க்ரீன் இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட், ஒயிட்டு வித் க்ரீன் இருக்க மாதிரி. இந்த ஹைலைட்டர் பொறுத்த வரையும் ஒரு சர்க்கிள் டிசைன் ஃபார்ம் ஆகிட்ருக்கும், கண்டினியூவேஷன் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு கிளாஸ் ஃபீலிங் இருக்கும். ஆனால் இது டைலு, இந்த மாதிரி கலெக்ஷன் வால் டைல் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இது பாத்ரூமுக்கு மட்டும் இல்லைங்க, கிச்சன்லேயும் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2x1ல் பார்த்தீங்கன்னா சின்ன செக்ஸ் இருக்க மாதிரி இருக்குங்களா, இது வந்து எல்லாமே வந்து கிளாஸி ஃபினிஷ் தான், க்ளீன் பண்ணுறது ஈஸி. என்னென்னா நம்ம 4 அடி ஹைட்டுக்கு போட்டிருக்கோம் டார்க்கு. இப்போ மாடலர் கிச்சன் அப்படின்னா 2 அடி தான் வரும். 2 அடியில் நீங்கள் இந்த ஒரு கல்லை போட்டுட்டு ஸ்டவ்வுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இதை போட்டுட்டு இன்பிட்வீன் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை 4 அடி ஹைட்டு அப்படின்னா நீங்கள் இது ஒரு கல்லும் போட்டுட்டு இதை ஃபுல்லாகவே ரன் பண்ணலாம். இதுலேயே வந்து இந்த கான்செப்ட் எடுத்தும் போது இந்த கான்செப்டில் என்ன ப்ளஸ்னா இந்த ஒயிட்டு தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. உங்களுக்கு தூரத்துலேருந்து லைட்டிங் இல்லைன்னா நமக்கு கிச்சனில் பொறுத்தவரையும் லைட்டிங் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி இது வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த ஹைலைட்டர் பொறுத்தவரையும் இன்பிட்வீன் போடுங்க, பக்கத்தில் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம இஷ்டம் தான். செஸ் போர்டு மாதிரி போடலாம், ஒன்று விட்டு ஒன்று கூட போடலாம். இது என்னென்னா மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஸ்டெயின் ஃப்ரீ ஸ்க்ராட்ச் ஃப்ரீ தான். இது மேட் ஃபினிஷை பொறுத்தவரையும் இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனு 2 டைலை கண்டினியூ பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் அண்ட் பிளாக்கு. ஹைலைட்டரே இல்லாமல் ஒயிட் அண்ட் பிளாக்கும் போடலாம். இல்லை ஹைலைட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் செஸ் போர்டு மாதிரி ஒரு கல் இங்கே ஹைலைட்டர் போடுறதுனா இந்த இடத்துல பிளாக், மேலே வந்து ஒயிட்டு, 4 அடி ஹைட்டுக்கு இது எப்படி வேணாலும் நம்ம கான்செப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளோட வுட் ஒர்க் இருக்குல்ல, மெயினாக நம்ம மாடுலர் கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா வுட் ஒர்க்கையும் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர் காம்பினேஷன்ஸும் இருக்குது. நம்மளோட வுட் ஒர்க்கை பிளான் பண்ணும்போது லைட் கலரோ டார்க் கலரோ நம்ம மேடை என்ன கலர் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது மெயினாக. இந்த கான்செப்டை பொறுத்தவரை என்ன, சில பேருக்கு என்னென்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி எதுவுமே வேணான்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். என்னென்னா 2 அடி தான் மாடுலர் கிச்சன் அப்படின்னா இது ஒரு கல் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி. என்னென்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிடலாம், கிளாசி ஃபினிஷிங்ஸாக க்ளீன் பண்ணிடலாம். இதுலேயே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌனு ஐவரி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்மளோட வுட் ஒர்க்கை மேலே மெயினாக இது பண்ணிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் டைல்லையே 1x1 சைஸுன்னா உங்களுக்கு 11 mm திக்னஸ். இது நீங்கள் வாஷ் பேசின் மேலே வாலில் நீங்கள் டாய்லெட்லேயே வந்து நீங்கள் நிறைய டைல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதில் வந்து ஹைலைட்டர் மாதிரி நீங்கள் எங்கன்னா ஒரு ஷவர் ஏரியாலேயோ இல்லை டைலுக்கு மிடில்லையோ இந்த காம்பினேஷன் டைல்ஸை ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம்.
பிளெயின் கலர்ஸு 100% நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். இந்த ஃப்ளவர் டிசைனு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரூ அவுட் ஒரு 2 கல்லோ ஒரு 4 கல்லோ இல்லை ஒரு ஷவர் ஏரியா வாலில் இந்த எதை வேணாலும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். பேலன்ஸ் வால் ஃபுல்லாக நம்ம இதுக்கு மேட்சிங்காக வந்து 2x1 இல்லை பெரிய சைஸ்லையோ வால் டைலில் 4x2 பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த மேட்ச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் லே பண்ணும்போது ஒரு கிளிட்டரிங் இருக்கும். இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிளிட்டரிங் தெரியும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி 1x1 தான். 1x1 வாலில் நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம். டாய்லெட்டுக்கு நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணும்போது ஹைலைட்டர் மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை பிளெயின் வேணாலும் பிளெயினையும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் இல்லை காம்பினேஷனாக வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை இது டாய்லெட்டுக்கு நீங்கள் வாலில் இதையே கூட கான்செப்டாக கொண்டு போகலாம். எப்படின்னா டார்க்கு லைட்டு ஹைலைட்ரு, டார்க்கு ஹைலைட்டர் லைட்டு இப்படி ஒரு கான்செப்டாகவும் எடுத்துகிட்டு போகலாம். வாலில் நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸை நீங்கள் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். தூரத்துலேருந்து ஒரு இதுக்காக ஒரு தனியாக வந்து ஒரு டைலை வாங்காமல் இதெல்லாம் வந்து நிறைய லே பண்ணியிருக்கோம். சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு. வால் டைல்லே நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸில் 4x1 டைலை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா GVT டைலு, ஸ்க்ராட்ச் ஃப்ரீ ஸ்டெயின் ஃப்ரீ டைலு. மெயின்லி வந்து இந்த ஹைலைட்டர் எம்போசிங் இருக்கும். இது நீங்கள் ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒரு வாலாகவும் யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்டிக் ஃபீல் இருக்கும். இது வால் ஃப்ளோர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் மாதிரி மிடில் இருக்கிற டைலை போட்டு இதை பேலன்ஸ் ஃபுல் வாலும் இதை ரன் பண்ணலாம், ஃப்ளோர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது இதே வந்து இந்த ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு டார்க் கலரில் ஹைலைட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் இல்லாமல் ப்ரௌன் ஃபினிஷு ஃபுல்லாக வால்லையும் இதை போட்டுட்டு ஹைலைட்டராக இதை யூஸ் பண்ணலாம். இதே கான்செப்டில் கிரே சேம் தாங்க, ஃப்ளோரிங்கும் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனு உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட் கிளாசட் போடும்போது இந்த க்ரீன் கலர் கான்செப்ட் எடுக்கும்போது ஃப்ளோரிங் வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங் இந்த ரன் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் இதை ரன் பண்ணலாம். ஒயிட் கிளாஸுக்கு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். க்ரேலேயே நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரேலே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு டயகனல் டிசைனு. ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் எம்போசிங் இருக்க மாதிரி இந்த இடம் இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளம் இருக்க மாதிரி அந்த வேவ் இருக்க மாதிரி இருக்கும். லே பண்ணால் உங்களுக்கு லுக்கு சூப்பராக கொடுக்கும். மேட்டை பொறுத்தவரையும் நம்மளோட பாத்ரூமில் கண்டிப்பாக லுக்கு வந்து மேட் தான் கொடுக்கும். இது ஹைலைட்டர் வந்து நீங்கள் மிடில்லையோ இல்லை ஒரு ஷவர் வால் மிடில் ஷவர் ஏரியா வாலில் போட்டு ஃப்ளோரிங் இந்த பிளெயினையே கூட ரன் பண்ணலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஹைலைட்டர் பொறுத்தவரையும் நீங்கள் ஷவர் ஏரியா வாலில் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற வால்ஸில் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எந்த காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கணும். பிளெயின் கலர்ஸை எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் பார்த்தீங்கன்னா வாலில் இதுவும் ஒரு ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பிளெயின் கலர்ஸு நீங்கள் க்ரேவோ ஒயிட்டோ எதை வேணாலும் மற்ற வால்ஸை பிளான் பண்ணிக்கலாம். என்னென்னா இது ஃப்ளோர் வால் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். வால் டைல் 1x1 அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வி ஷேப்பு டயகனலாக லே பண்ணலாம். இது வந்து டார்க் கலராகவும் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து என்ட்ரன்ஸு கார்டரேட்டு பால்கனி பிளெயின் சர்ஃபேஸ். இது ஸ்க்ராட்ச் ஃப்ரீ டைலு 11 mm திக்னஸ்ஸு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வால் ஃப்ளோர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த டைலை பொறுத்தவரையும் கிச்சனில் யூஸ் பண்ணலாம். கிச்சனில் ஜிக்ஸாக்காக போடலாம். இந்த கான்செப்டும் அதே மாதிரி தான், இன்பிட்வீன் போடலாம். இந்த செஸ் போர்டு மாதிரி இருக்கும். இந்த டயகனலாகவும் லே பண்ணலாம். இது மெயின்லி ஃப்ளோரில் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த கான்செப்ட் இந்த டிசைன்ஸை பொறுத்தவரையும் இந்த ஒயிட்டு க்ரீனு ப்ளூ பிங்க்கு இது எல்லாமே மெயின்லி ஹைலைட்டர் மாதிரி வாலில் தான் மெயினாக யூஸ் பண்ண முடியும், ஃப்ளோரில் யூஸ் பண்ண முடியாது. இந்த டைலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்ரிஃபைட் பாடி, வெட்ரிஃபைடில் டபுள் சார்ஜின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த ஸ்டோன் ஃபினிஷு. இதெல்லாம் நியூ அரைவல், இது எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்தவரையும் என்னென்னா ஸ்க்ராட்ச் ஃப்ரீ ஸ்டெயின் ஃப்ரீ டைலு. நீங்கள் டபுள் சார்ஜ் டைலு பெரிய பெரிய பீசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்மால் சைஸ் 1x1 இப்போ வந்திருக்கு. 1x1 பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 2 3 4 கலர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இதில் அடுத்து 1x1 பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எல்லாமே மொராகன் சீரீஸு. மொராகன்றது உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து வால் ஃப்ளோர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் கான்செப்ட்ஸு. இது வந்து மொராகன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கிள் ஸ்கொயருன்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனே கண்டினியூட்டி ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஏரியாவை பொறுத்து கொஞ்சமாக போடலாமா நிறைய போடலாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பூஜை ரூமு இந்த மாதிரி இருந்தால் ஃப்ளோர்லேயும் யூஸ் பண்ணலாம், வால்லையும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த ஆக்சுவலாக வந்து இந்த பேட்டர்ன்லாம் வந்து அந்த மொராகன் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட பூஜை ரூமு ஒயிட் பேஸ் இருக்கிறதா பிரைட்னஸ் கொடுக்கும். இது வந்து ஃப்ளவர் டிசைனு. இது வந்து நீங்கள் வாலில் எந்த சர்ஃபேஸ்லையும் எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணலாம்.
இப்போ வால்டைலில் பார்த்தீங்கன்னா 75/300 வால்டைல் இது, ரஸ்டிக் ஃபினிஷ் இது. இந்த மாதிரி ஸ்மால் சைஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பாத்ரூமோட ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம், வாலில் ஸ்மால் ஏரியாவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்மளோட ஏரியாவை பொறுத்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த கலர் பொறுத்தவரையும் க்ரீனு, க்ளாஸி, இது வந்து ஐவரி, இது கிரே, இது ரேண்டமாக இருக்கும். ரஸ்டிக்லி க்ரீனும் இருக்குது, ஸ்கை ப்ளூ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வானம் கலர் இது. இது ஒயிட்டு, இது பிங்க்கு. இந்த மாதிரி கலெக்ஷனை பொறுத்தவரையும் நம்ம ஹைலைட்டர் மாதிரி பாத்ரூமில் சின்ன ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வந்து பீஸ் கணக்கில் ப்ரைஸிங் வரும். ஆனால் உங்களுக்கு லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைலை பொறுத்தவரையும் 150/150 டைலோட சைஸு. இதுவும் அதே மாதிரி ரேண்டமாக வரும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ, க்ரீன், இந்த மாதிரி மல்ட்டியாக வரும். இந்த கான்செப்ட்டு இது ஒரு ஏரியாவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஐவரி பேஸு, இந்த ஹைலைட்டர்ஸ் வந்து ரேண்டமாக வரும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பிளாக்கு, இதுலேயும் அதே மாதிரி இது ஐவரி வித் க்ரீன், இது கிரே கான்செப்ட்டு. இதுலேயும் வந்து இது கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரஸ்டிக் லுக்கு கொடுக்குற டிசைனு. இது வந்து ஒரு செஸ் உங்களுக்கு ரேண்டமாக மல்டி கலர்ஸ் வரும். இதை நீங்கள் ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்டைலு, இது வந்து 8x8 சொல்லுவாங்க. ஸ்மால் சைஸ் பார்த்துருப்பீங்க, பிளெயின்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி வந்தது. இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு மெல்லிய வந்து ஒரு எம்போசிங் இருக்கும், இன்பில்டாக ஒரு டிசைன் இருக்கும், மேடு பண்ணலாம் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்மால் ஏரியாவில் ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து ரேண்டம், இதுவும் அதே மாதிரி தாங்க ரேண்டமாக வரும். இதுதான் 8x8 டைலு. க்ளாஸியில் இதுவும் ஒரு க்ரீன், டார்க் க்ரீன், இது லைட் க்ரீன். இதில் ரஸ்டிக் லிஸ்ட்டில் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட்டர் வந்து ரேண்டமாக யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது டயகனல் டிசைனு. இதுவும் வந்து சைஸ் வந்து 150/173. இது டயகனலாக லே பண்ணோம், கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும், ஆனால் லுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் வந்து க்ரீனில் க்ளாஸி ஃபினிஷு. இது வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது மேட் மாதிரி இருக்கும். இது க்ளாஸி ஃபினிஷு, பிங்க் பேஸு. இதுவும் வந்து க்ரேயில் வந்து லைட் அண்ட் டார்க் இருக்க மாதிரி ஒரு காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா ஐவரி பேஸு. த்ரூ அவுட் லே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு டயக்ராம் டிசைன் வர மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து கண்டினியூ ஆகுது பாருங்கள். இந்த டிசைனை பொறுத்தவரையும் 2 இருக்குது. இதில் ஒரு டிசைனும் இதில் ஒரு டிசைனும். இதுவும் ரேண்டம் தான் எல்லாத்துலேயுமே வரும். இதுவும் வந்து ஐவரி பேஸு, இது ஒயிட் பேஸு, இது டார்க் ப்ரௌனு. இதை நீங்கள் காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பினேஷனாகவும் இன்பில்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாக போட்டுட்டு இந்த டைலில் ஒரு 5 டைல் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹைலைட்டர் மாதிரி தெரியும். மல்டி பிராண்ட்ஸ்லேயே வால்டைல் பார்த்துட்ருக்கோம். வால்டைல்லே பார்த்தீங்கன்னா 4x2 வந்து பாத்ரூம் டாய்லெட் கான்செப்ட்டு. 4x2ல ஜிவிடி இது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு கான்செப்ட்டு, அதே மாதிரி இது ஒரு கான்செப்ட்டு. இது வந்து இதில் வந்து காம்பினேஷன் சிங்கிள் டைலாகவே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங் வந்து டார்க் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் ஒரு காம்பினேஷன். இந்த 2 ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் டார்க் கலரை இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லைட்டுக்குமே, இந்த 3 லைட் கலருக்குமே டார்க் கலர் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலில் நீங்கள் த்ரூ அவுட் லே பண்ணிட்டு சிங்கிள் கலராகவே யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங் வந்து ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கிரே டார்க்காகவும், இது ஒரு கான்செப்ட்டு. இந்த அக்வா க்ரீன் சொல்லுவாங்க, இது ஒரு கான்செப்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் கலரை பொறுத்தவரையும் நீங்கள் வாலில் த்ரூ அவுட் எல்லாமே ஒரே மாதிரி போட்டுட்டு ஃப்ளோரிங் மட்டும் கொஞ்சம் டார்க் கலர்ஸை எடுத்துக்கலாம். இந்த அக்வா க்ரீனில் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன், இந்த 2 காம்பினேஷன், இந்த க்ரீனில் இந்த ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் வந்து நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸும் கொடுக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸில் உங்களுக்கு பிங்க் கலரில் ரொம்ப ரெட்டெலாம் ரொம்ப ரேராக இருக்கும். இந்த கான்செப்டும் வந்து சூப்பராக இருக்கும். டார்க் கலர் ஹைலைட் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங் வந்து இந்த லைட் கலர் வந்து நிறைய போட்டுட்டு ஃப்ளோரிங் வந்து உங்களுக்கு ப்ரௌனில் மேட் ஃபினிஷ் 2x2 போட்டுக்கலாம், இல்லை 4x2 போட்டுக்கலாம். இது 4 டைலே வந்து 4x2 மேட்டு. இது அந்த மொராகன் சீரிஸ் மாதிரி, இது ஸ்க்ராட்ச் ஃப்ரீ ஸ்டெயின் ஃப்ரீ டைலு. இதில் என்னென்னா நீங்கள் ஹைலைட்டர் மாதிரி இது யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல் வாலும் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சிங்கிள் கலர் டார்க் கலர் வந்து நீங்கள் காம்பினேஷனாக வந்து போடலாம். டார்க் கலர் வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணலாம். இது வந்து வால், கம்ப்ளீட் வால். இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைலை பொறுத்தவரையும் நீங்கள் ஃப்ளோரை இதே லேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட்டரை வந்து வெர்டிகலாவோ ஹரிசாண்டலோ லே பண்ணலாம். இந்த 2 பொறுத்தவரையும் டார்க்கு லைட்டு நார்மல் தான். இந்த டார்க்கே அதே மாதிரி லே பண்ணலாம். இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் ஹைலைட்டர் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். த்ரூ அவுட் வந்து வால் ஃபுல்லாக இதை போட்டு ஃப்ளோரிங் இதையும் யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லைட் அண்ட் டார்க்கு, ஹைலைட்டரே இருக்காது. ஃப்ளோரிங் இதே ரன் பண்ணிவிட்டு ஒரு 3 feet இதை ரன் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக இதை ரன் பண்ணலாம். வாலில் சூப்பராக இருக்கும். மேட் ஃபினிஷை பொறுத்தவரையும் உங்களுக்கு லுக்கு கொடுக்கும்.
இந்த கான்செப்டில் மொராகன் சீரிஸ்னு சொல்லுவாங்க. இதையே நீங்கள் ஃப்ளோரில் ரன் பண்ணிவிட்டு வால் ஃபுல்லாக கூட இதை யூஸ் பண்ணலாம். இல்லை வாலில் ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு த்ரூ அவுட் இதை போடலாம். இந்த கான்செப்டும் பொறுத்த வரையும் ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஷவர் ஏரியா வாலில் போட்டுட்டு பேலன்ஸ் வால்லாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலை பொறுத்தவரையும் உங்களுக்கு வாலில் லே பண்ணும்போது பிரைட்னஸ் கொடுக்கும். ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு ஷவர் ஏரியாலோ இல்லை மிடில்லையோ கூட த்ரூ அவுட் கூட ரன் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். இதை பொறுத்தவரையும் வால் ஃப்ளோர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கான்செப்டை பொறுத்தவரையும். க்ரீன் நம்ம நிறைய பார்த்துருப்போம். க்ரீன் கலெக்ஷன்ஸில் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இந்த க்ரீனை பொறுத்தவரையும் டார்க் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட்டுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட்டில் நீங்கள் இப்படியும் போகலாம். இதோட டார்க் வந்து இதை யூஸ் பண்ணலாம், இல்லை இது யூஸ் பண்ணலாம், இல்லை இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட்டை பொறுத்தவரை ஒரு கலர் கொடுத்துருக்கு, டார்க்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மல்டி பிரான்ச்சில் நம்ம வால் டைல்லே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைலை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 1:1 1.5x1 சைஸு. என்னென்னா இது கொஞ்சம் ஸ்டோன் ஃபினிஷ் இருக்கும். இந்த டைலை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த ரெட்டிஷு உங்களுக்கு அந்த ஸ்கொயர் வந்து ஜிக்ஜாக்காக இருக்கும். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். மேடு பள்ளம் இருக்க மாதிரி இருக்கும். த்ரூ அவுட் லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லே பண்ணால் த்ரூ அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன வாலாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டோன் எஃபெக்ட் தான். மேடு பள்ளம் இருக்க மாதிரி இதெல்லாம் வந்து மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த டிசைனை பொறுத்தவரை நீங்கள் பெரிய டைலில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஸ்மால் சைஸில் கம்மியாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஓடுலாம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் சின்ன சின்ன ஓடு மாதிரி இது மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இது. ஆனால் இது வந்து டைல். இது உங்களுக்கு லே பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு லேயிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவும் வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் இருக்க மாதிரி ஒரு எலிவேஷன் டைலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி ரேண்டமாக இருக்கும். இது 2-3 கலர்ஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கிங்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு 2-3 கலர்ஸ் இருக்க மாதிரியும் இதை பொறுத்தவரையும் நீங்கள் எலிவேஷன் வாலில் யூஸ் பண்ணும்போது, பால்கனி வாலோ எலிவேஷன் வாலோ யூஸ் பண்ணும்போது ஃப்ளோரிங்லேயும் பார்க்கிங்லையும் அதுக்கேற்ற மாதிரி கலர் செலக்ட் பண்ணலாம். கலர் செலக்ட் பண்ணலான்னா எக்ஸாம்பிள் இப்போ இது எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்குன்னா இந்த கலரில் டார்க் கலரில் ப்ரௌனில் நீங்கள் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வால்லேயே டார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்க்கிங்லேயும் நம்மகிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி லைட் கலராக ஃப்ளோரிங் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு டைல் பார்த்துருப்போம், டார்க் கலரில் பார்த்துருப்போம். இதே வந்து லைட்டர் வெர்ஷன். இதுவும் வந்து ಒಂದು க்ரீன் வந்து உங்களுக்கு க்ரீன்லேயே வந்து ஒயிட் பேஸு த்ரூ அவுட் லே பண்ணும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் த்ரூ அவுட் லே பண்ணும்போது இந்த பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு வுட்டு இருக்க மாதிரி, வுட்டன் ஃப்ளோரிங் மாதிரி இருக்கும். ஆனால் இது வால், இது அந்த மேடு பள்ளம்ன்றது இருக்க மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும். லே பண்ணுற ஏரியாவை பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்க்கிங்கும் செலக்ட் பண்ணோம். இந்த டைலை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, ட்ரீயும் ஃப்ளவரும் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ளோரிங் வந்து இந்த கான்செப்ட்லாம் போட்டால் இந்த காம்பினேஷனில் டார்க் கலரில் ஃப்ளோரிங் கொடுத்தா உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பார்க்க போகிறோம். இது வரையும் பார்த்தது 1:1. இது எல்லாமே வந்து 2x1. 2x1ன்றது 2 feet by இப்போ 1 feet. கொஞ்சம் சைஸ் பெருசு. ஆக்சுவலாக நம்ம எலிவேஷனோட பெருசாக இருந்து அப்படின்னா, வால் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னென்ன சொல்கிறது, ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். ஆனால் லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். இதுவும் அப்படி தான், ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு ரஸ்டிக் லுக் இருக்கும். இந்த காம்பினேஷன் எல்லாமே இங்கே பார்க்குற எல்லா காம்பினேஷனும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு இந்த போர்டு இதில் வந்தீங்கன்னா இது ஒரு பாய் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரூ அவுட் ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 2 டைலை நான் சும்மா போர்டில் வுட்டு இருக்க போர்டில் வச்சு காமிச்சிருக்கோம். அதில் கேப்பே தெரியல பாருங்கள். இன்னும் லே பண்ணால் ஒன்று பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கிங் டைல் செலக்ட் பண்ணிக்கணும். இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு கான்செப்ட். இது ஒரு 3 ஃபேமிலி ஒரே கலர் மட்டும், ஃப்ளோரிங் மட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். இதுவும் ஒரு ஜிக்ஸாக்ஸாக டைல் இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து இது ஒரு டைலு, இது ஒரு டைலு. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்துங்க சூப்பராக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் தான் ஹைலைட்டரே. உங்களுக்கு த்ரூ அவுட் லே பண்ணும்போது இந்த லைக் இந்த ப்ரௌன் கலர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் உள்ள டைல் இது. ஆனால் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x1லேயே வந்து என்ன சொல்கிறதுனா ப்ளூயிஷ் பிளாக்கு ப்ரௌனுன்னு இருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் உள்ள ஒரு டைலு. ஆனால் தொட்ட பாருங்கள், ஃபீல் பண்ணி பார்த்தா ஸ்மூத் ஃபினிஷ். இது வந்து ஒரு பாய் மாதிரி அடாலையாக இருக்கும். லே பண்ணால் உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இதில் என்னென்னா இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் ஒரு ரஸ்டிக் லுக் இருக்கும். இதில் வந்து இப்படி ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிக்ஸாக்காக காமிச்ச மாதிரி இருக்கும், ரேண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா கலர் காம்பினேஷன் பாருங்கள், ஒயிட்டு, ப்ளூ, ப்ரௌனு 2-3 கலர்ஸ் காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லேயே பார்த்து மேடு பள்ளம்லாம் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து இந்த டைலை பொறுத்த வரையும் ஜிக்ஸாக்காக லே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஸ்மூத் ஃபினிஷ், க்ளீனிங்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி. இதுக்கு எந்த கான்செப்டும் சரி. உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வந்து நிறைய காமிச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ லைட் கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்க்கிங் டைலில் வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணலாம். இதுவரையும் பார்த்தது பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட்ஸில் கம்ப்ளீட் வால் டைல்ஸ் கலெக்ஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதில் கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கு, ஜிவிடி, ஐ கிளாஸி, வெட்ரிஃபைடில் பார்த்தீங்கன்னா ஜிவிடியில் 4 feet by 1 feet, 4 feet by 16 inches, ஸ்மால் சைஸில் செராமிக்கில் நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் மொராகன் சீரிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் லைவாக ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய ஷோரூம் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம், கொளத்தூர், வேளச்சேரியில் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வேர்ஹவுஸ் டைல்ஸ் வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வானகரம் நூம்புல்ல 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு போகலாம். தேங்க்யூ.